எனக்கு அந்த கோல்டு டெய்லி ஏறிட்டு இருக்கு. கடந்த 6 மாசத்துல எவ்வளவுதான் ஏறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 22 கேரட் கோல்டு வந்துட்டு 5235 ரூபாவா இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு 6565 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25.4% வரைக்கும் ஏறி இருக்கு. இதுவே கோல்டு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 48 ரூபாய் 23 பைசா இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு 60 ரூபாய் 70 பைசாக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25.85% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னதான் நம்ம போர்ட்ஃபோலியோல ஷேர்ஸ் வந்துட்டு அதிக ரிட்டர்ன் கொடுத்தாலும் கோல்டு வந்துட்டு சம் குவான்டிட்டி வச்சுக்கிறது நமக்கு பேலன்ஸ்டான ரிட்டர்னை கொடுக்கும். அதே மாதிரி வந்துட்டு நீங்க கோல்டு காயினா மந்த்தான் வாங்கினாலும் சரி, இல்ல வந்துட்டு கோல்டு ஜுவல்ஸை வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வாங்கினாலும் சரி, ஸோ நம்ம வாங்கும்போது பிரைஸ் ஏறிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கம்மியான கோல்டாக தான் கிடைக்கும். ஸோ இதனால வந்துட்டு ரெகுலராக கோல்டு பீஸை வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னைக்கு உங்களுக்கு ஜுவல்ஸ் தேவைப்படுதோ அன்னைக்கு வந்துட்டு இந்த கோல்டு பீஸை வித்துட்டு நீங்க வந்துட்டு ஜுவல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேவ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பை ஸ்கை.